ஏனுங்க இந்த சில்லிக்கு எனக்கு ஏழாம் பொருத்தம்னு நினைக்கிறேங்கோ. ஏன்னு கேட்குறீங்களா, அந்த சில்லி போடுறது மட்டும் நம்மளுக்கு வர மாட்டேங்குதுங்க. சோறு கூட எப்படி ஆக்கி போடுறேன், முடிஞ்ச அளவுக்கு ருசியாக ஆக்கி போடுறேன். ஆனால் இந்த சில்லி போடுறதுன்னு ரொம்ப கஷ்டம். நானும் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன், காலிஃப்ளவர்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுவுமே நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. சரி, நம்ம சொந்த அறிவில் ட்ரை பண்ணி தான் அது செட் ஆகலையோ, நாமளும் யூடியூப்பை பார்த்து செய்வா அப்படின்னு யூடியூப்பை பார்த்தா ஒரு வீடியோவில் ஒரு சில பொருள் சொல்கிறாங்க, இன்னொரு வீடியோவில் வேறு பொருள் சொல்கிறாங்க. இப்போ இது எது போட்டால் எது கரெக்டாகுன்னு தெரில. அப்புறம் நாமளாம் எல்லாத்தையும் கலந்து விட்டு குத்து வடிப்பாக மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சாலும் அதுவும் செட் ஆகலை. அப்புறம் இந்த கடையில் விற்பாங்க பொடின்னு சொல்லிட்டு, அதுன்னு சிக்கன் சில்லி பொடியா ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி விற்பாங்களா, அதையும் வாங்கி போட்டு பார்த்தா அது நல்லா, அதே இனிமேல் எண்ணெய் கோர்த்துக்கிட்டு நல்லாவே வர மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லி தான் நானே சரி சுயமாக மாவெல்லாம் கலந்து இந்த சோயா மாவு இல்லை, மக்காச்சோள மாவு, அரிசி மாவு, கடல மாவு துளுண்டு, அப்புறம் இந்த மிளகாப்பொடி அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதுவும் வர மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இன்றைக்கி என்ன பண்ணாங்க அண்ணன், ஒரே ஒரு பூதாம்பில் இருக்குது, சின்னதாக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். குழம்பு வைக்கல, கம்மநாட்டு சில்லி போடுறேன்னாரு. ஏனுங்க நான் சில்லி போட்ட என்ன கன்றாவில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமில்ல அப்படின்னு. அட பரவாயில்ல போடு அப்படின்னாரு. அட இந்த ஒரு துளுண்டு பூவை போட்டு 6 வாயில் போடுறது, இல்லாட்டி போய் இன்னொன்று தான் வாங்கிட்டு வாங்கினேன். அப்புறம் போனால் கடையிலேயே பூவில்லையே இருந்தானே, கடல்லையே மீன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஊரில் கடையிலேயே காலிஃப்ளவர் இல்லையா வந்துட்டார். அப்புறம் சரி என்ன பண்ணுற சொல்லி போட்டால் நம்மளுக்கு வாயெல்லாம் எச்ச ஊறிச்சு. சரி போ செஞ்சிருவோம் அந்த ஒன்றையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துளியூண்டு பூவையே போட்டு பொரிச்சு போட்டேன். அது என்ன பண்ணுனே தடவை போட்டப்போ எண்ணெய் இந்த அரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா எண்ணெய் காஞ்சி போச்சு. சிம்மில் வச்சு தான் போட்டேன், ஆனாலும் அது கொஞ்சம் கருகி போச்சா. அவன் எடுத்து சூடாக இருக்கிறப்ப ஊதி ஊதி தின்னுவாத்த தின்னுட்டு நல்லா தான் இருக்குதுன்ட்டு போயிட்டான். நானும் சரின்னு 2வது அடசு, அவ்வளோதான் வந்ததே 2 அடசு தான், 2வது அடசு போட்டு அதை எடுத்து தின்னா நல்லாவே இல்லை. அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அது பத்தாதுக்கு கொஞ்சம் தீ வேறு, அதை சொன்ன எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சுங்காட்டி அது கொஞ்சம் கரெக்டாக கருகலை, கொஞ்சம் கலர் மாறிச்சு, கரையன் ஆகி போச்சு, அவ்வளோதான். அப்புறம் அதனால் நல்லாவே இல்லை. நானும் தின்ட்டு ஐயோ இதில் என்ன இருக்குது நமக்கு ஒன்றுமே தெரியலையே, சரி விடு இன்றைக்கி விதிச்சது அவ்வளோதான் அப்படின்னு மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்தாச்சு. ஆனால் அதை மட்டும் கரெக்டான டைமில் எடுத்துட்டேன். அதனால் நல்லா தான் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இதுக்கு இவர் வேறு வெங்காயமெல்லாம் வேறு அறிகிறார், ஐயோ வெறிஞ்சில்லி திங்க முடியாதுன்னு. அப்புறம் தான் நான் பேசுகிறேன், இந்த சில்லி யார் வாயில் போடுறதுன்னு தெரியாது, உங்கள் அப்பா வேறு வெங்காயமெல்லாம் அரிஞ்சு வச்சார், இந்த வெங்காயத்து கூட இந்த சில்லி பத்தாதாட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி அப்புறம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இன்றைக்கி சில்லி போட்டு தின்னாச்சு. என்னமோங்க நாய் திங்குதே இல்லையா, நாம் தின்னா சரிதான், எப்படி எண்ணெயில் போட்டு எடுத்தால் எது இருந்தாலும் ருசியாக தான் இருக்க போகுது. சரி நாமளும் அதவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் வேலை பண்ணினேன். எனக்கு நீங்களாம் சில்லி போடுறீங்களா, எங்கள் யாராவது சொல்லுங்கள் என்னென்ன பொருள் கரெக்டாக சேர்க்கணும், எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்கிறத தயவுசெய்து சொல்லுங்கள். எனக்கு ஒன்றா காரம் கம்மியாக போயிடுது, இல்லை உப்பு கம்மியாக போயிடுது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் சில்லி போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு எனக்கு ரெசிபி கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க.